நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மருத்துவமனை உள்ளே சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உதகையில் பழங்குடியின மக்களின் கலாச்சாரத்தை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாரம்பரிய உணவு வகை தானியங்களை முதலமைச்சருக்கு பழங்குடியின மக்கள் பரிசாக வழங்கினர். இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு அமைத்துக் கொடுக்க பிரதமர் மோடி முன்வர வேண்டும். மதுரை ஆதீனம் பரபரப்பு பேட்டி. அதே போல இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு அமைத்துக் கொடுக்க வேண்டும். அதற்காக ஆவணம் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவருக்கு என் மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவிக்கிறேன். பிரதமரின் வருகைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி போராட்டம். பாம்பன், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன முழக்கம். பதினாறு மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. புதிய மாநில தலைவர் தேர்வு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். தேனியில் உள்ள மேகமலை மற்றும் கும்பக்கரை அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு. தொடர் மழை காரணமாக அருவிகளின் நீர்வரத்து அதிகரிப்பால் வனத்துறை நடவடிக்கை. கோவை வெள்ளையங்கிரி கோவிலுக்கு சென்ற பக்தர்களை வழிமறித்த ஒற்றை காட்டு யானை. விரட்ட முயன்ற வனத்துறையினரை காட்டு யானை ஓடவிட்ட காட்சி. உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் கிரானைட் கல் ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி 15 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த ஓட்டுநர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. விடுமுறை தினம் என்பதால் குமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலின் அழகை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு, மதுரை, கோவை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய மழை. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தாது மணல் முறைகேடு தொடர்பாக விவி மினரல்ஸ் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ சோதனை. 8 மணி நேர சோதனையின் நிறைவில் முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்ற அதிகாரிகள். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் செங்கோட்டையின் சந்திப்பு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக தகவல். தேனி கம்பத்தில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி இறுதி பந்தயம். 350க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்து ஓடியது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ஹைதராபாத், குஜராத் அணிகள் இன்று மோத உள்ளன. இன்று இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் மோத உள்ள போட்டி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.